ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஜோனா கிட்டே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுடலாமா? ஹாய் ஜோனா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஜோனா. ஓகே, நம்ம இந்த வீக் சண்டே கிளாஸ்க்குள்ளாரே வந்துட்டோம். எப்பவும் போல் ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணுவோம் ஜோனா? ப்ரேயர் தான்க்கா பண்ண போகிறோம். ஆமாம், ப்ரேயர் தான் பண்ண போகிறோம். எல்லோரும் முட்டி போட்டு எல்லாம் கண்ணை மூடி ரெடியாக இருங்க. நம்ம அக்கா நம்மளுக்காக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. குட்டீஸ், நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடி முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை ஒருவரை எல்லாரையும் கூட்டி சேர்த்தீர் அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இப்பொழுது கூட நடக்க போகிற சண்டே கிளாஸையும் இந்த பாதப்படியில் ஒப்படைக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. வந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னுமாய் பிள்ளைகள் அப்பா முது வார்த்தையை அறிந்து அதன்படி நடக்க நீங்கள் கிருபையாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக குழந்தைகள் இந்த சண்டே கிளாஸை காணும்படிக்கு அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் வழிவகுத்து தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகேக்கா, ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்னக்கா பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு ப்ரேயர் பண்ணி முடித்த பிறகு நம்ம குட்டீஸ் நம்மளுக்காக டான்ஸ் ஆட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஒன்று எல்லோரும் ஜாலியாகிட்டு இருக்கோம்ல. ஓகே ஜோனா, இப்போ நம்ம டான்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா. ஓகே, எல்லாம் டான்ஸ் ரெடி ஆகிடுங்க. வசனம் கேட்டும் அதன்படி செய்யாமலே இருப்பவன் ஏமாளியாரு, கோமாளியாரு. வசனம் கேட்டும் அதன்படி செய்யாமலே இருப்பவன் தும்பாலே தும்பலகாலே, தும்பா 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 தும்பலகாலே, தும்பாலே தும்பலகாலே, தும்பா 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 தும்பலகாலே. நமது கேப்டன் இயேசு அவர் செய்ததை நிப்பாரு, வசனத்தால் சாத்தானே ஜெயித்தாரே. நமது கேப்டன் இயேசு அவர் செய்ததெல்லாம் பாரு, வசனத்தால் சாத்தானே ஜெயித்தாரே. ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு, அவரை போல வாழ நீயும் பிராக்டிஸ் பண்ணு. ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு, அவரை போல வாழ நீயும் பிராக்டிஸ் பண்ணு. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம டான்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஜோரா? அக்கா, நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே இந்த வீக்கோட டைட்டில் சொல்லுங்கக்கா. ஆமாம்ல, இந்த வீக்கோட டைட்டில் இன்னும் சொல்லலைல்ல. அக்கா நம்மளுக்காக ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. அதிலேருந்து நீங்கள் டைட்டிலை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளார போயிடலாமா ஜோனா? போயிடலாமேக்கா. ஓகே, எல்லோரும் ஸ்டோரிக்கு ரெடியாக உட்காந்துக்கோங்க. ஹாய் குட்டீஸ், நம்ம இப்போ எல்லோரும் ஸ்டோரி டைம்குள்ளார போகலாமா? ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்களா குட்டீஸ்? சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாலினி அக்கா சொன்ன மாதிரி நம்ம இந்த வாரத்துடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா குட்டீஸ்? செப்டம்பர் 5 எல்லாருக்கும் தெரிஞ்ச நாள் இல்லை? நீங்கள் எல்லோரும் ஒரு சூப்பரான டேவை கொண்டாடிருப்பீங்க இல்லையா? என்ன டே? வெரி குட், டீச்சர்ஸ் டே. சரி, டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடணும். அதை பொறுத்து தான் நம்ம இப்போ சண்டே கிளாஸ்லேயும் பார்க்க போகிறோம். நல்ல ஆசிரியர் யார், அ குட் டீச்சர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
போகிறோம் குட்டீஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சப்போஸ் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச டீச்சர் யார் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஒரு டீச்சர் சொல்வீங்கல்ல. இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்வீங்க. ஆனாலும் நமக்கு இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சூப்பரான டீச்சர் இருக்கார். யார் தெரியுமா? ஆமாம் குட்டீஸ், பைபிளை நம்ம பார்க்குற மாதிரி ஏசப்பா தான். ஏசப்பா தான் நமக்கு சூப்பரான டீச்சர். அது எப்படி அப்படின்னு நான் சொல்லட்டுமா குட்டீஸ்? ஏசப்பாக்கு சீஷர்கள் இருந்தாங்க. ஸோ ஒரு டீச்சர், அதே மாதிரி அவருக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. தெரியாத நிறைய சீஷர்களும் இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய மக்கள் வந்து அவருடைய பிரசங்கத்தை, அவருடைய டீச்சிங், அவர் எப்படி வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, எப்படி லெசன் எடுக்கிறாரு அப்படிங்கிறத நிறைய மக்கள் வந்து ஆசையாக வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் குட்டீஸ். சரி, அந்த மாதிரி அவர் எப்படி ஒரு குட் டீச்சராக இருந்தார் அப்படிங்கிறத சில விஷயங்களில் நம்ம பார்க்கலாம். முதலாவது அவர் என்ன பண்ணாரா, எப்பயுமே மக்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணும்போது, அதாவது டீச்சிங் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரா, ஓமைகளை வச்சு அவர் டீச்சிங் பண்ணார். அப்படின்னா என்ன? எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து. நமக்கு எல்லாருக்கும் அப்போ தானே ரொம்ப பிடிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இது இப்படி நடக்குது, இதுதான் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு அது விளங்கும் இல்லை குட்டீஸ்? அதே மாதிரி தான் ஏசப்பாவும் நடத்தினார். அதே மாதிரி இல்லாமல் அவர் என்ன பண்ணார், அவருடைய டீச்சிங் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த 7 சீஷர்கள் மாத்திரம் அல்ல, நிறைய மக்கள் வந்து அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டுங்க நிறைய விஷயங்கள் அவங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஆவலாக வந்து அவங்க என்னென்ன விஷயம்லாம் ஏசப்பா சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உட்காந்து கேட்டு அந்த மாதிரி நிறையா கற்றுக்கிட்டாங்களா குட்டீஸ்? அப்போ நீங்கள் அப்படி இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கும் போது ஐயோ இவங்க இன்னும் நல்லா கிளாஸ் எடுத்தால் பரவாயில்லையே அப்படின்னு தெரிகிற மாதிரி இருக்குமா குட்டீஸ்? சரி நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளார போகலாம். ஏன்னா ஏசப்பா தான் குட் டீச்சர் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இதில் ஒரு கதை அவர் சொன்னார். அந்த கதையை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டு அவர் எப்படி குட் டீச்சர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் குட்டீஸ். நல்ல சமாரியன் அப்படிங்கிற கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல குட்டீஸ்? சரி, தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நல்ல சமாரியன் யார் அப்படின்னு சீஷர்கள் ஏசப்பாவை பற்றி கேட்கும்போது ஏசப்பா சொன்னாராம், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆள் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது கொள்ளைக்காரர்கள் அவரை கொள்ளை அடித்து அவரை காயப்படுத்தி அவர்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் பிடுங்கி அவர் காயப்பட்டு கீழே படுத்திருந்தாராம். அப்படி படுத்திருக்கும் போது அந்த வழியாக 3 பேர் போனாங்களாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீஸ்ட், அதாவது ஒரு தேவாலய தலைவர் போனாராம். அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அந்த படுக்கையில் அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த மனுஷனை அப்படியே பார்த்துட்டு, ஐயோ இவனை நான் தொட்டு ஏதாவது பண்ணிட்டேன்னா நான் வந்து அசுத்தமாயிடுவேன், அவனை நான் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவாலய தலைவன் அப்படியே அவனை விட்டுட்டு போயிட்டானான். அடுத்ததாக வந்தது யார் அப்படின்னா, ஒரு லேவியர் வந்தாராம். அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மனிதன் தான். அவரும் நல்லா நினச்சிருந்தா அந்த பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரும் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரையும் பார்த்துட்டு ஐயோ இது நமக்கு தேவையில்லாத வேலை, இவனெல்லாம் நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரா. மூணாவதாக ஒரு சமேரியன் வந்தானா. யார் அந்த சமேரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமேரியர் வந்து யூதா குலத்தில் சேராத வேற ஒரு மனுஷன். ஆனால் அவன் வந்து அந்த மனுஷன் இன்னொரு மனிதன் வந்து அடிபட்டு இருந்து ரத்த காயத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு ரூமில் சேர்த்து அந்த ரூமில் காசெல்லாம் கொடுத்து இவங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, இவங்க சரியாகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாராம். அடுத்த நாள் காலையில் வந்து திரும்பி அந்த அடிப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அவனுக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்து நீங்கள் எங்கே வீட்டுக்கு போகணுமோ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழி அனுப்பிச்சு வச்சாராம். இப்போது 3 பேர் நம்ம பார்த்தோம் இல்லை குட்டீஸ்? ஒரு தேவாலய தலைவன், ஒரு லேவியர், அப்புறம் ஒரு சமாரியன். இதில் 3 பேர்த்தில் யார் நல்லவங்க அப்படின்னு ஏசப்பா கேட்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லை குட்டீஸ்? ஆன்சர் என்ன அப்படின்ட்டு, அது சமாரியன் தான். நல்ல சமாரியன் அப்படிங்கிறது இது மூலியமாக தான் வந்துச்சு குட்டீஸ். ஸோ ஏசப்பா இந்த கதையை எதுக்கு சொன்னார் அப்படின்னா, நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம இந்த ஹை ப்ரீஸ்ட், அதாவது தேவாலய தலைவன் மாதிரி இருக்கோமா, இல்லை லேவியர் மாதிரி இருக்கோமா, இல்லை சமாரியர் மாதிரி இருக்கோமா? நம்ம மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி உதவணும் அப்படிங்கிறதே ஏசப்பா இவ்வளோ அழகாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுத்தாரு குட்டீஸ். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் ஏசப்பா தான் நமக்கு எல்லாருக்குமே பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா குட்டீஸ்? ஸோ எல்லாரும் ஏசப்பாவுக்கு ஒரு நல்ல டீச்சர்ஸ் டே விஷ் பண்ணுறீங்களா? எப்படி விஷ் பண்ண போகிறீங்க? ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு குட் டீச்சர், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டே. நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு இருந்து எல்லா விஷயத்துலையும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஏசப்பாட்ட கேட்குறீங்களா குட்டீஸ்? சரி, நெக்ஸ்ட் வீக் நம்ம வேற ஒரு ஸ்டோரியோட பார்க்கலாம். பாய். ஓகே குட்டீஸ், நம்ம ஸ்டோரியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்ல. ஸ்டோரியிலேருந்து நீ டைட்டில் கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டேனக்கா. என்ன டைட்டில் சொல்லு? குட் டீச்சர்.
ஜோனாக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்க. நீங்களும் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்காவே சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஜோனா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு பைபிள் வேர்ட்ஸ் தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், பைபிள் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ எல்லோரும் பைபிள் திறந்து வச்சுட்டு அக்கா என்ன பைபிள் வேர்ட்ஸ் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு கற்றுக்குள் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இந்த வாரத்துக்குள்ளே வசனத்துக்குள்ளே போகலாமா? அக்கா என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க? இந்த வீக்கோட டைட்டில் அப்படின்னா குட் டீச்சர், அவர் நல்ல ஒரு ஆசிரியரை பற்றி தான் நம்ம வந்து இந்த வாரத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கான நம்ம வசனத்துக்குள்ளே போகலாமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஷீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். மறுபடியுமா சொல்லலாமா குட்டீஸ்? ஷீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அப்படின்னா என்னென்னு பார்க்குறீங்களா? ஷீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குருவாக இருக்கணும்னா அவர் வந்து எப்படி இருப்பார்? இப்போ ஏசப்பா பற்றி நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம ஏசப்பாவே நம்ம எடுத்துக்கலாம். அவர் தான் வந்து நல்ல ஒரு குட் டீச்சர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா தான். அவர் தான் நம்மளுக்கு வழி, அவர் தான் நம்மளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறவர், அவர் தான் வந்து நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துகிற தேவன். அவர் தான் வந்து நம்மளுக்கு எப்பயுமே சரி நம்ம நல்ல வழியில் நடக்கணும், எந்த வழியில் நம்ம நடக்கணும், எந்த வழியில் நம்ம நடக்கக்கூடாது, எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது நல்ல ஒரு குட் டீச்சராக நம்மளுக்கு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து நல்ல டீச்சரு, நல்ல ஒரு குரு அப்படின்னு பார்க்கலாம். அவருடைய வழியில் அவருடைய வசனத்தை அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் நம்ம நடக்கும் பொழுது அப்போது வந்து நம்ம அந்த குருவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு சீஷர்களாக நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அப்படின்னா இதில் நாம் வந்து எது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வசனத்தையும் நம்ம கை கொண்டு அதன் பிரகாரம் நம்ம நடக்கும் பொழுது அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ உங்கள் டீச்சர்ஸ்லாம் நீங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒபே பண்ணுறீங்களா, கீழ்ப்படுகிறீங்களா? அதன் பிரகாரம் நம்ம எத்தனை பேர் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம்? அதை நீங்கள் யோசிக்கிறீங்களா ஒரு நிமிஷம்? அதே போல் தான் நம்ம ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வந்து அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் நம்ம நடக்கும் பொழுது தான் நம்ம ஒரு அந்த குருவுக்கும் அந்த நம்ம மேற்பட்டவர்களாக இருக்கணும்னா, ஒரு சீஷன் குருவுக்கும் மேற்பட்டவர்களாக இருக்கணும்னா ஏசப்பா இன்னொரு வசனத்தில் கூட சொல்லுவார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்போ வந்து அவர் வந்து ஒரு இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அநேக அதிசயங்கள், வியாதிகளை சுஸ்தமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், இப்படி அநேக அதிசயங்களை வந்து ஏசப்பெல்லாம் செஞ்சார். அப்போ அவருக்கு சிஷ்யராக இருக்கிற அவரை நம்ம ஃபாலோ பண்ணி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் நம்ம நடக்கும் பொழுது அவரை காட்டிலும் பெரிய அவர் அதிசயத்தையும் அவரை காட்டிலும் அதிக கிரியைகளையும் நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு ஏசப்பாவே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இனிலேருந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுகிற வசனம் தான் நம்மளுக்கு சத்தியம். அதை தான் நம்ம எப்பயுமே வந்து குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா தான். அவருடைய வழியிலையும் அவருடைய வசனத்தையும் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் இந்த வசனத்தில் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படைஞ்சி அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதன் பிரகாரம் நம்ம நடக்கும்போது ஒரு நல்ல ஒரு சிஷ்யர்களாக இருப்போம். நம்மளுக்கு குட் டீச்சர்னால் அது ஏசப்பா தான். ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நல்ல ஒரு புதிய வசனத்தோடு உங்களை நான் பார்க்குறேன். கத்தாவே சோதரிக்கிற அப்பா, மை துதிக்கிற ராஜா, ஆண்டவரே அப்பா, நேற்று மீண்டும் மாறாதவரே அப்பா, சோதரிக்கிற ராஜா அப்பா, அந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த காலையிலேருந்து பத்தாவே இந்த மாலை வரைக்கும் ஆண்டவரே அப்பா, அந்த கர்த்தாவே இந்த 8ஆம் நாள் காண செய்த நாளை குறித்து கர்த்தாவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இந்த சண்டை கிளாஸ் ஊழியம் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே என் தேவன் ஆண்டவரே அப்பா ராஜாவே பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே அப்பா நீங்கள் சொல்லி நீங்கள் ஆண்டவரே அதற்காக சோத்திர ஆண்டவரே அப்பா அந்த சண்டை கிளாஸ் ஊழியம் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் கர்த்தாவே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த விதைகள் அப்பா அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் பதினேசப்பா அந்த வார்த்தைகள் ஆண்டவரே ராஜாவே அப்பா சிறு பிள்ளைகளை நேசிக்கிறேன் தேவன் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே ஒரு வார்த்தை வளர ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் ஞானத்தில் வளரப்பா ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா சோத்திர ஆண்டவரே அப்பா அந்த ஊழியத்தை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சோத்திர அப்பா அந்த சீசர்கள் கூட எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி ராஜா அப்பா நீங்கள் தொடக்கம் முதல் முடிவரை நீங்கள் சாரமிட்டு வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி ராஜா. இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு வார்த்தை கேட்க கிருபை செய்யணுமே அப்பா உமக்கு சோத்திரப்பா. இந்த விண்ணப்பத்தை பாதப்படையில் வைக்கிறப்பா அந்த ஜெபத்தை கேட்டீரே நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நன்பினந்த நல்ல பிதாவே ஆமீன்.